பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்து சிறந்தவளே, பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்து சிறந்தவளே, இருள் சிவந்து விடியல் வர ஏங்கி தவிப்பவளே, மறு சுமந்து பூக்காமல் மஞ்சம் ஒன்றும் பார்க்காமல், கரு சுமந்து சோறாமல் கன்னி நிலை மாறாமல், இடுப்பு வலிக்காமல் எழில் மேனி சலிக்காமல், மாங்காய் கடிக்காமல் மறுத்து வச்சு பிடிக்காமல், தாங்கும் நமக்கெல்லாம் தாயாகி வந்த அன்னை தமிழை வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன். அன்பு வணக்கம் உங்கள் அனைவருக்கும். அருமையான புத்தாண்டு மற்றும் பொங்கல் பட்டிமன்ற விழாவை கண்டு ரசிக்க பெருந்திரளாக குழுமி இருக்கிற ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனத்தை சார்ந்த மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள். பொதுவாக நாம் பார்க்கிற பட்டிமன்றங்களில் பல தலைப்புகள் வரும். அதுவும் இன்றைக்கெல்லாம் பட்டிமன்றத்தில் தலைப்பே இல்லைன்னா தான் நல்லா பேசுகிறாங்க. ஆனால் நம்ம பிளாக் ஷீப் பொங்கல் பட்டிமன்றத்துக்கு ஒரு அழகான தலைப்பை பிளாக் ஷீப் நமக்கு கொடுத்துருக்கு. இன்றைக்கி இருக்கிற மாணவர்கள் மனசில் இடம்பெறுகிற தலைப்பு. இன்னும் ஒருபடி அதிகமாக சொல்லணும்னா ட்ரெண்டிங்கான தலைப்பு, ட்ரெண்டாக போகிற தலைப்பு. இன்றைய சூழலில் பண்டிகை கொண்டாட்டங்கள் எமோஷனா எக்ஸிபிஷனா? புரிஞ்சவங்க கைதட்டுவாங்க. இன்றைய காலகட்டத்தில் இந்த இளைய சமுதாயம் பண்டிகைகளை கொண்டாடுகிற விதம் அது உணர்வு பூர்வமாக இருக்கா இல்லை உதட்டளவில் மட்டும்தான் இருக்காங்கிறது தான் தலைப்பு. இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற பண்டிகைகள் நாம் மனசார கொண்டாடுறோமா இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்காக கொண்டாடுறோமாங்கிறது தான் தலைப்பு. ரொம்ப அழகாக நாம் பேசுகிற இடம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனம். எனக்கு இந்த கல்வி நிறுவனத்துக்குள்ளே வந்து உட்கார்ந்த உடனே இந்த தலைப்பை பார்த்த உடனே ஒன்று நினைவுக்கு வந்ததுங்க. நம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய சுவாமி விவேகானந்தர் அவர் வெளிநாட்டில் போய் ஒரு முறை பேசுகிற போது 1 மணி நேரம் சொற்பொழிவாற்றினார். சொற்பொழிவாற்றிட்டு இறங்குகிற போது ஒரு வேலை நாட்டு அறிஞர் கேட்டார், 1 மணி நேரம் பேசுனீங்க, இந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் அதிகமாக பயன்படுத்திய வார்த்தை த கிரேட் இந்தியன் கல்ச்சர், த கிரேட் இந்தியன் கல்ச்சர்னு அதிகமாக பயன்படுத்தினீங்களே, அப்படி என்னங்க கிரேட் இந்தியன் கல்ச்சர்னு கேட்டார். இந்திய பண்பாடு இந்திய பண்பாடுன்னு இவ்வளவு பேசுறியா, இந்திய பண்பாடு என்னையா சிறந்த பண்பாடு சொல்லு அப்படின்னு விவேகானந்தர்கிட்ட கேட்டபோது மரியாதைக்குரிய வீர துறவி சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்கள் பண்பாட்டுக்கும் எங்கள் இந்திய பண்பாட்டுக்கும் ஒன்றே ஒன்று தான் வித்தியாசம். நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற பெண்களை எல்லாம் தாயாக்க பார்க்குறீங்க, நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற பெண்களை எல்லாம் தாயாக பார்க்கிறோம்னு சொன்னோம். அதுதான் இந்திய பண்பாடுன்னு சொன்னோம். அப்போ இந்த பண்பாட்டு விழுமியங்களை கொண்டாடுகிற இளைய தலைமுறை அதை எமோஷனாக கொண்டாடுதா எக்ஸிபிஷனாக கொண்டாடுதா? சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் கேட்டாங்க, இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற ஜனாதிபதி நீங்கள், நாங்கள்லாம் வெள்ளைக்காரர்கள், வெள்ளையாக இருக்கிறோம், எங்கள் ஊருக்கு பக்கத்திலேயே சிலர் இருக்காங்க கருப்பர்கள், கருப்பாக இருப்பாங்க, ரெண்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு புது நிறமாக இருக்கீங்களே, என்ன காரணம்னு கேட்டாங்க. தன்னிடம் முன்வைக்கப்பட்ட அந்த சாமர்த்தியமான கேள்விக்கு சாதுரியமாக பதில் தந்தாருங்க சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஒன்றும் இல்லையா, கடவுள் நம்ம எல்லாரையும் படைச்சார்ல, ஆமாம், அந்த கடவுள் ரொட்டி சுடுறாருன்னு வச்சுக்க, கொஞ்சம் வேகாத ரொட்டியை எடுத்து இந்த பக்கம் போட்டுட்டார், அதுதான் நீங்கள் எல்லாம் வெள்ளையாக இருக்கீங்க. கொஞ்சம் நல்ல கருகின ரொட்டியாக இவங்கெல்லாம் இருக்காங்க, அதனால தான் இவங்கெல்லாம் கருப்பாக இருக்காங்க. பதமாகவும் சுவையாகவும் தரமாகவும் வெந்து கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் நாங்கள், அதனால்தான் இந்த நிறத்தில் இருக்கிறோம்னு சொன்னார். பட்டி மண்டபம் இனிதே தொடங்குகிறது. பிளாக் ஷீப் சிறப்பு பட்டிமன்றத்தில் பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் எமோஷனா எக்ஸிபிஷனா என்கிற அற்புதமான தலைப்பில் 6 அறிஞர் பெருமக்கள் நம்மோடு பேச வந்திருக்கிறார்கள். அதில் எக்ஸிபிஷன் தான். உள்ள தளவுலலாம் இன்றைக்கி யாரும் பண்டிகையை கொண்டாடலையா, சும்மா ஒரு செல்ஃபிக்காகவும் ஒரு ரீல்ஸுக்காகவும் தான் கொண்டாடுறோம் அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒரு 3 பேர், அவங்கள பார்த்தாலே தெரியுது இன்ஸ்டாகிராம்லேயே தான் குடும்பம் நடத்துகிறாங்க. நான் அனிதாக்காவை சொல்லணும். அந்த அணி சார்ந்து பேசுகிறதுக்கு ஒரு 3 பேர். அதில் நம்ம திருச்சி ஸ்ரீரங்கத்தை சார்ந்த அன்பு அண்ணன். நீங்கள் எல்லாரும் காலையில் கந்த சஷ்டி கவசம் கேட்பீங்க, அதை அழகாக சூலமங்கலம் சகோதரிகள் பாடியிருப்பாங்க.
அந்த சூலமங்கலம் சகோதரிகளின் மருமகன் அன்பு அண்ணன் கணேஷ் கண்ணன் அவர்கள். அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். என் பிள்ளைகள் எல்லாம் பார்க்குறேன்யா, அது எக்ஸிபிஷன் தான். அடுத்து அந்த அணி சார்ந்து பேசுவதற்கு நீங்கள் இவங்களை சின்ன திரையிலையும் பார்க்கலாம், வண்ணத்திரையிலையும் பார்க்கலாம், செல்ஃபோன் என்கிற இந்த தொடு திரையிலையும் பார்க்கலாம். இன்னைக்கு பல பேர் வரக்கூடிய நியூஸ்லையும் அவங்கள பார்க்கலாம். 100 கேமராக்களோடு 100 நாட்கள் இயங்குகிற பிக் பாஸ்லையும் அவங்கள பார்க்கலாம். திரை நட்சத்திரங்கள் வியந்து பார்க்கிற உரை நட்சத்திரம் அன்பு அக்கா அனிதா சம்பத் அவர்கள். அவங்க இன்ஸ்டாகிராம்லேயே தான் வாழ்கிறவங்க. அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, எல்லாம் ரீல்ஸுக்கு தான் தம்பி, எல்லாம் ஷார்ட்ஸுக்கு தான். அவங்க தெளிவாக வந்திருக்கிறாங்க. அந்த அணி சார்ந்து பேசுவதற்கு பிளாக் ஷிப் கவிஞர், அது மட்டுமல்ல தமிழக ஜென்சி இளைஞர்களின் இதயங்களில் இன்ப தமிழை கொண்டு போய் சேர்க்கிற நல்ல கவிதைகளை படைத்து தருகிற, நானே அவருக்கு பெரிய ஃபேன், அன்பு அண்ணன் கவிஞர் பாலா அவர்கள். அவர் எக்ஸிபிஷன் தான். அவர் போட்டுக்கிற சட்டையை வச்சே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ட்ரெண்டிங்காகவே தான் இருப்பார். அவர் எக்ஸிபிஷன் தான் அப்படின்னு இவங்க 3 பேர் இந்த அணியில் பேசுகிறதுக்கு 20 ஆண்டுகளாக பட்டிமன்ற மேடைகளில் பேசி தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற நடுவர்களின் இதயங்களில் தன் தமிழால் இடம்பெற்றிருக்கிற அன்பு அக்கா ஈரோடு வளர்மதி அவர்கள். அவங்க ரொம்ப எமோஷனான ஆள். வீட்டுக்காரர் அடிச்சுட்டு அவங்க அழுவாங்க, அவ்வளவு எமோஷன். அப்போ தலைப்புலையும் நான் எமோஷன் தான் தம்பி அப்படின்னு அவங்க எமோஷன் அப்படின்னு பேசுகிறாங்க. சின்னத்திரை இயக்குனர், சின்னத்திரையின் சிங்கப்பெண், தமிழ்நாடு அரசின் தூய தமிழ் பற்றாளர் விருது பெற்றிருக்கிற சிங்கப்பெண் சிவநந்தினிக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க. எமோஷனை அவங்களையும் பிரிக்க முடியாது. அந்த அணி சார்ந்து பேசுறதுக்கு இன்றைக்கு காலையில் நியூயார்க்கில் காஃபி, மாலையில் சிங்கப்பூரில் டிஃபன். இப்போ இதை முடிச்சுட்டு மலேசியாவுக்கு பயணம் பண்ணணும், புரியாமல் தவிக்கிறாப்புல. உலகம் சுற்றும் வாலிபனாக இருந்தாலும் கூட உள்ளூர் இளைஞர்கள் வளர வேண்டும் என்று நினைக்கிற உன்னதமான இதயத்துக்கு சொந்தக்காரர் அன்பு அண்ணன் பிளாக் ஷிப் ஆர்ஜே விக்னேஷ் காந்த் அவர்கள். அவர் நட்புன்னு சொன்ன இதயத்தையே எடுத்து கொடுத்துருவார். இப்போ எமோஷன் இல்லாமல் எப்படியா? எமோஷன் தான் அப்படின்னு இந்த 3 பேர். இப்போ இவங்க 6 பேரும் இன்றைக்கு நாம் வழி வழியாக மரபார்ந்த பண்டிகைகளை கொண்டாடுகிற இந்த கொண்டாட்டங்கள், அது எமோஷனா எக்ஸிபிஷனா அப்படின்னு ரொம்ப அழகாக பேச வந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு செய்தியை சொல்லி பட்டி மண்டபத்தை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். வெள்ளைக்காரர்கள் நம் நாட்டுக்கு வந்து ஆய்வு செய்துவிட்டு அவர்கள் நாட்டுக்கு போய் ஒரு குறிப்பேட்டில் எழுதி வைத்திருந்தார்களாம், இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில், நம் நாட்டில் ஆட்டின் தோல் மீது இருக்கிற உரோமம் தமிழ்நாட்டில் ஒரு செடியில் முளைக்கிறது அப்படின்னு ஒரு குறிப்பு எழுதி வச்சாங்க. முளைப்பது பருத்தி என்கிற அறிவு கூட வெள்ளைக்காரனுக்கு இல்லாத போது பருத்தியை பயிர் செய்து உயிர் செய்து நூலெடுத்து ஆடை நெய்து மானத்தை மறைத்தவன் மரத்தமிழன் மரத்தமிழச்சி. அப்போ இந்த பண்டிகை கொண்டாட்டங்கள் நல்ல புத்தாடையோடு தொடங்குகிறது, அலங்காரத்தோடு தொடங்குகிறது, நல்ல நல்ல பலகாரங்களோடு தொடங்குகிறது. அதையெல்லாம் தாண்டி பண்டிகைனாலே ஆண்களுக்கு பை கொஞ்சம் கனமாக இருக்கும், ஏன்னா நிறைய வாங்க வேண்டியிருக்கும். பெண்களும் சும்மா இல்லை. இப்போ தீபாவளிலாம் வருதுன்னு வைங்களேன், சீட்டு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. 2 மாதத்துக்கு முன்னாடியே சீட்டு. 5000 ரூபா கட்டினாடி 7000 ரூபாய்க்கு பொருள் தராங்களாம். 4 பேரை கூட்டி போய் இந்த அக்கா சேர்க்கும். விசாரித்து பார்த்தா தான் தெரியும், 4 பேரை சேர்த்து விட்டால் இந்த அக்காவுக்கு சீட்டு ஃப்ரீ. அத்தனையும் பண்ணி சீட்டு கட்டுவாங்க. கரெக்டாக தீபாவளிக்கு 10 நாளைக்கு முன்னாடி கடை அடைச்சி கிடக்கும். எங்கே போனேன்? போயிட்டேன். தீபாவளி பொங்கல் பண்டிகைகள் வந்தால் செலவுங்கிற ஒன்று பின்னாடியே வந்து நிற்கிதுங்க. இன்றைக்கு எந்த நிலையில் இருக்குது? அது எமோஷனா எக்ஸிபிஷனா என்கிற பட்டிமன்றம் இனிதே தொடங்குகிறது. முதல் பேச்சாளராக இன்றைய சூழலில் பண்டிகை கொண்டாட்டங்கள் எமோஷனா எக்ஸிபிஷனா என்கிற தலைப்பில் எக்ஸிபிஷன் தான் என்று பேசுவதற்கு முதல் பேச்சாளராக அன்பு அண்ணன் திருச்சி கணேஷ் கண்ணன் அவர்கள் ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு வாங்க. நல்ல உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க. பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாம் அன்னை தமிழை வணங்கி
ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை, ஏற்றத்தை, மாற்றத்தை, உற்சாகத்தை, ஊக்கத்தை நமக்கெல்லாம் அள்ளி கொடுப்பதற்காக இந்த தை மகள் பிறந்து இல்லங்கள் தோறும் தை திருநாளை பிளாக் ஷீப் சேனல் மூலமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அத்துணை பேருக்கும் பொங்கல் தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நல்ல தட்டலாம். ஏன்னா அவர் பட்டிமன்ற மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னார், தம்பி முதலாவாய் நிறக்க போகிற ஆமாண்ணே, நீங்கள் தான் முத பேச்சாளர். இங்கேயும் நான் எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்க வேண்டியிருக்கு, வீட்டிலையும் எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்க வேண்டியிருக்குங்க. இதெல்லாம் தாங்கி பேச வந்திருக்கிறாரு. நடுவர் அவர்களை நீங்கள் என்ன சொன்னீங்க? எமோஷன் எமோஷன் எமோஷன். நாங்கள்லாம் எக்ஸிபிஷன், எங்கள் 3 பேரையும் பார்த்தா எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கு. எக்ஸிபிஷனில் காணாமல் போனவங்க மாதிரியே இருக்கு. அப்படிதான் இருக்கும். ஏன்னா கைத்தட்டு பயந்து 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 நாங்கள் உட்காந்துருக்கிறோம். எங்கள் பாலா சார்லாம் பாருங்க, முந்தா நாள் தான் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் முடிச்ச வந்து பால் முகம் மாறாத பாலகனா இருக்கிறாருங்க. அந்த குழந்தையே அவர் தான். அனிதாவுக்கு சொல்லவே வேண்டாம், பாவம் புள்ள பசியோடு காப்பி கொடுத்தோம், காப்பியோடு ஒட்டிட்டு செவனேன்னு உட்காந்துருக்கிற பிள்ளைய பார்த்து 3 பேரும் வந்து எமோஷனுங்கிறீங்க. வளர்மதி எமோஷனலாம், ஏன்னா 2வது அவங்க தானே பேச போகிறாங்க. ஏமா நீங்கள் தாமா உங்கள் வீட்டுக்காரரை அடிக்கிறீங்க, அடிச்சு விட்டு நீங்களே அழறீங்க, அதோட நிறுத்த வேண்டியதானே. அதை ஏமா உலக தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாகன்னு ரீல்ஸில் போட்டு லைக் வாங்குறீங்க? எங்கள் கேள்வி அதுதானே. விக்னேஷ் என்ன சொல்லவே வேண்டாம், அவர் வந்து தவிர்த்துருவோம். அவர் வந்து நின்னோன்னையுமே இப்படின்னாரு. பயந்த பயப்பிள்ளைக நந்தினி மிரட்டுற மாதிரி அவரும் மிரட்டி பிளாக் ஷீப் சேனலில் போட்டுருவாருன்னு எல்லாரும் எந்திரிச்சு நின்று கையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், பண்டிகைகள் மகிழ்ச்சிக்கு நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. பண்டு ஈகைங்கிறது தானேங்க பண்டிகை. எங்களுடைய வேதனை என்ன தெரியுங்களா, எங்களுக்கும் எமோஷன் இருக்குது. என்னமோ நாங்கள் 3 பேர் எல்லாத்தையும் முற்றும் துறந்த முனிவர் மாதிரி அங்கே வந்து உட்காந்துருக்குறோம். பண்டிகைங்கிறது என்ன தெரியுங்களா, உறவுகளின் இணைப்பு, மனதின் மகிழ்ச்சி, மரபின் தொடர்ச்சி. இப்படி இருந்ததுன்னா நாங்கள் ரசிக்கிறோம். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, அழகு காட்சி சாலையாக மாறிவிட்டதுங்க. போட்டி மனப்பான்மையோடு இருக்கு. ஆனால் நீங்கள் இந்த பண்டிகையை, எங்கள் வீட்டு மகராசி என் மனைவி எங்கள் அம்மா கோலம் போட்டாங்கன்னா தெருவடிச்சு கோலம் போடுவாங்க. 2 பக்கத்து வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு இடைவெளியே இருக்காது. கோலத்தை போட்டு சாணியை வச்சு அது மேலே பூசணி பூவை வச்சு போட்டோவே எடுக்காம 10 தடவைக்கு காட்டினாங்க. ஆனால் எங்கள் வீட்டு மகாராணி என்ன பண்ணா தெரியுங்களா, ஒரே ஒரு பூசணி பூவை போட்டு 100 போட்டோ எடுத்து ரீல்ஸ்லையும் ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் போட்டு, மகராசி நீ கோலம் போட்டமா, சோறு போட்டிய பேர் வச்சியான்னு கேட்டோம்ல, அது மாதிரி மகராசி கோலம் போட்டல. மகராசி என்ன எழுதியிருக்கா தெரியுங்களா, கீழே இதுதான் பூசணி பூ கோலம்னு எழுதி வச்சிருக்கிறா. இதுதான் உங்களுடைய எமோஷனுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய வித்து. அடுத்தது நடுவர் அவர்களே, வீடு முழுக்க அப்படிதான் இருந்தது. தீபாவளிக்கு எமோஷனலோட எங்க அம்மா பலகாரம் சுட்டா வீடு முழக்க புகை படலமாக இருந்தது. அதிர்ஷ்டத்திலிருந்து ஒரு புகை வரும், முறுக்கிலிருந்து ஒரு புகை வரும், இட்லியிலிருந்து ஒரு புகை வரும். அன்னைக்கு புகைப்படலங்களாக இருந்தது, எமோஷனல் இருந்தது. இன்னைக்கு எல்லாம் புகைப்படமாக இருக்கிறது. அதனால தான் எங்ககிட்ட அந்த எமோஷனல் இல்லைங்கிறத நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். எக்ஸிபிஷனாக தானே இருக்கு. ஏயா ஒரு இட்லி சுட்டதையா நீங்கள் ரீல்ஸில் போட்டு 10,000 லைக் வாங்குவீங்க? நந்தினி இட்லி சுட்டு லைக் வாங்கினதை கூட நான் தப்பாக சொல்லலை. ஆனால் உலகத்திலேயே முதல்ல இட்லியை கட்டமாக சுட்ட ஒரே ஆளே எங்கள் சிங்கப்பெண் நந்தினி தான். அதுக்கு 10,000 பேர் லைக் போடுறானே. எனக்கு அதுதான் முடியல. எனக்கு என்ன தெரியுங்களா, இப்படியே லைக் போட்டு போட்டு கோலத்தையும் இதையும் பார்த்தோன்னா கொஞ்ச நாள்ல எனக்கு எப்படி லைக் போடுவான் தெரியுங்க, லைக் போட்டுருவாம்ல இருக்கு. நடுவர் அவர்களே, புது உடை அடிக்கும் போது எமோஷனல் இருந்ததுல்ல, சந்தோஷமா கொண்டாடணும்ல, கோலாகலமாக மேளம் கொட்டி கொண்டாடினோம்ல. இன்னைக்கு எமோஷனல் இருந்தது. எக்ஸிபிஷன்ல என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, ஏழைகள் கூட நெருங்க முடியாத மேளம் கொட்டி கொண்டாடிய பண்டிகைகள் எல்லாம் இன்று ஆஃபர் மேலா சேல்ஸ் மேலா என்று போட்டு வணிகத்தை விரிவுபடுத்துவதற்காக எங்க எமோஷனை எக்ஸிபிஷனா மாத்திட்டு 3 பேர் எப்படி வந்து நீங்க எமோஷன் சொல்றீங்க. அதுல நந்தினியோ மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் விக்னேஷும் இந்த மேலால கொலாப் வேற போட்டுட்டு அதுல காசையும் வாங்கிட்டு வந்து இங்க வந்து எமோஷனல் பேச வரீங்க. இந்த சட்டை கூட கொலாப்ல வாங்கினாங்க. சட்டையுமா? நடுவர்களே,
கார்த்திகை விளக்கு என்பது என்ன தெரியுங்களா? தீபத்தை மகிழ்ச்சியாக வரவேற்று தீபத்தை ஏற்றி வைத்து கொண்டாடக்கூடிய கார்த்திகை தீபம் தானே. அதை தானே. எவ்வளவு தீபம் வைக்கணும்? 27 வைக்கலாம், 54 வைக்கலாம், 108 வைக்கலாம். இல்ல, எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? என்னமோ புதுசா இந்த எக்ஸிபிஷன்ல வாங்கின மாதிரி இந்த எமோஷனல் எக்ஸிபிஷன்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்பதான் புதுசா எல்லாம் வந்துருச்சுல்ல, விளக்குல தண்ணி ஊத்தி எரிய விட்டு கையில காமிச்சு ஒரு செல்ஃபி எடுத்து போடுதுங்க. அதுக்கு 10,000 பேர் கொண்டாந்து லைக் போடுறாங்க. எனக்கு ஆடி அடங்கியே போச்சு. நான் கேட்கவே கேட்டுட்டேன், என்னக்கா தண்ணியில் விளக்கேத்துறிய அப்படின்னு. உங்களுக்கு பாசமே இல்லையா? உங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும்னு தானே நீங்கள் இந்த விளக்கேற்றணும், ஏன்க்கா உங்களுக்கு பாசமே இல்லையா அப்படின்னு. இதுக்கு லைக் போட்டால் அவர் நல்லா இருப்பார், இது லைக் போடலன்னா அவருக்கு நரகம் தான் நிச்சயம்னு சொல்லக்கூடிய இடர்பாடுகளில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எதை பற்றி பேசுறீங்க? பண்டிகை என்பது உள்ளார்ந்த அன்புங்க. அம்மாவினுடைய அன்பு, அப்பாவினுடைய ஆசீர்வாதம், அண்ணனின் தியாகம், தம்பி தங்கைகளுடைய பிடிவாதம், இதை சேர்த்து தானே நம்ம பண்டிகைகள் கொண்டாடணும். அப்பதானே உங்களுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ஷன் இருக்கும். இன்னைக்கு கொண்டாடுறீங்களா? 5 பேர் சேர்ந்து கொண்டாடுறாங்க. 5 பேரும் 5 விதமான ட்ரெஸ் எடுக்கிறாங்க. எங்க அணியில் இருக்கக்கூடிய அனிதா சம்பத் அவர்கள் எப்பயாவது ஒரு தடவை தான் அந்த கொலாப்லாம் பண்ணுவாங்க. அவங்கள நீங்க தவறா நினைச்சிருக்க கூடாது. எப்பயாவது ஒரு தடவை தான் வருவாங்க. இல்லை, நாங்கள் பார்த்தோம் 1 கோடி பேர். நடுவர் அவர்களே, அங்கே கொலாப் பண்ணதுனால தான் இமோஷனலாக நாங்கள் அங்கே எக்ஸிபிஷனில் கனெக்ட் ஆனதுனால தான் இமோஷனலாக கைத்தட்டல் வாங்கினாலும் எக்ஸிபிஷனில் இருக்கிற மாதிரி அனிதா சம்பத் கைத்தட்டல் வாங்குறாங்கன்னா இளைஞர்கள் மனதில் இடம் பிடிச்சிருக்காங்களா இல்லையா? எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா? இளைஞர்கள்னு சொன்னோன்னே அந்த முறுக்கு மீசை வச்சுக்கிட்டு வயதானாலும் மனதால் இளைஞராக இருக்கக்கூடிய அவர் இளைஞர்னு கைத்தட்டினார் பார்த்தீங்களா? அதுதாங்க பெரம்பலூர். நடுவர் அவர்களை இப்படி சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். பண்டிகையை நீங்கள் மகிழ்ச்சியாக காட்ட வேண்டாம், அதை உணர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. புகைப்படம் எடுக்கலாம், ஆனால் மனதில் பதிகிறதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஸ்டேட்டஸை ஷேர் செய்யலாம், பாசத்தையும் ஷேர் செய்யலாமே என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அன்பை கூட, தம்பி கையை தட்டுவியா தட்ட மாட்டியா, அக்கா கையை தட்டுவீங்களா தட்ட மாட்டீங்களா, பியூட்டிஷியன் கையை தட்டுவீங்களா தட்ட மாட்டீங்களான்னு அன்பை கூட அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் தெரிந்து கொள்கிறோம். மேளம் கொட்டி கொண்டாடிய பண்டிகைகள் எல்லாம் இன்று சேல்ஸ் மேளாவாக மாறிவிட்டதே என்ற வருத்தத்தில் தான் நாங்கள் எக்ஸிபிஷன் என்ற அணியில் சார்ந்து பேச வந்திருக்கிறோம். ஆக இன்றைய சூழ்நிலையில் பண்டிகைகள் எமோஷனாக இருந்தது தான். கிமு கீப்பிங்கிற மாதிரி கோமு கோப்பிக்கு தான். கொரோனாவிற்கு முன் கொரோனாவிற்கு பின்னு தான் இருந்தது. ஆனால் இன்று எமோஷனாக இருக்கிறதா என்று கேட்டால், நீங்கள் நடுவர் பட்டி தொட்டி எல்லாம் பேசக்கூடியவர், இன்று எக்ஸிபிஷனாகத்தான் இருக்கும் என்ற தீர்ப்பை வழங்குவீர்கள். காரணம் என்ன அப்படின்னா, பெரம்பலூருக்கு வந்து தீர்ப்பை சரியா சொல்லலைன்னா என்ன ஆகும்னு பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். அந்த நல்ல நம்பிக்கையோடு இல்லங்கள் தோறும் பிளாக் ஷிப் சேனல் மூலமாக தை திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் அத்துணை பேருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா கிரிக்கெட்டில் பேட்ஸ்மனாக களத்தில் இறங்குறது ரொம்ப சிரமம். அதை ரொம்ப சாமர்த்தியமாக அன்பு அண்ணன் தன் லாவகமான பேச்சால் கையாண்டு இருக்கிறார். அவர் பேசும்போது ஒரே ஒரு வருத்தம் தான், சேல்ஸு மேலால் ஆஃபர் போடாதீங்க ஐயா, விளம்பரத்தை பார்த்துட்டு அப்படியே என்ன பார்க்குறாளே, வாங்கி கொடுக்கணுமே அப்படின்னு அவருக்கு ஒரே பதட்டம். ஆனால் அவர் டாட்டா ஃபினான்ஸில் மேனேஜராக வேலை பார்க்குறார். அவங்களுக்கு ஆசையே இல்லையா, முற்றும் துறந்த துறவி மாதிரி வாழ்கிறாங்களாம். 30 நாளைக்கு ஒரே ஒரு ரீல்ஸ் தான் போடுறாங்களாம். இதை நாங்கள் நம்பணும். அப்புறம் போகிற போது பெரம்பலூருக்கு வந்து தவறாக தீர்ப்பு சொன்ன நீதிபதிக்கு என்ன ஆனது என்று பேப்பரில் படிக்கவில்லையா? என்னை காப்பாற்றுறதுக்கு இந்த 3 பேர் இருக்காங்க. எமோஷனலான ஆட்கள், இந்த பெருங்கூட்டமே இருக்கு. அவர் பேசும்போது சொல்றாருங்க, பண்டிகை காலங்களில் வீடு முழுக்க அப்படி புகைப்படலங்களாக இருந்துச்சு. அம்மா சமையல் அறையில் இருந்து சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பா. ஆனால் இன்னைக்கு பண்டிகைனா வெறும் புகைப்படம் மட்டும்தானே இருக்குது. அதாங்க ஒரு கவிஞன் ரொம்ப அழகாக சொன்னால், இந்த பண்டிகை நாட்களில் கூட அம்மா சமையலறையில் தான் இருப்பாள். நம்மெல்லாம் புத்தாடை உடுத்தி பட்டாசு வெடித்து கரும்பை கடித்து சந்தோஷமாக இருப்போம். ஆனால் அம்மாவை பார்த்துருக்கீங்களா? சமைச்சு சமைச்சு கலைச்சு கலைச்சு பண்டிகை நாட்களில் கூட எப்போதும் போல தான் அம்மா இருப்பாள். இதை பார்த்துட்டு ஒரு கவிஞன் ஒரு கவிதை எழுதுனா, யார் சொன்னது தேவதை வெள்ளை உடையில் இருப்பாள் என்று? என் வீட்டு சமையலறைக்கு வந்து பாருங்கள், அழுக்கு உடையிலும் ஒரு தேவதை இருக்கிறாள் அம்மான்னு எழுது.
அவதாங்க அம்மா. பண்டிகை நாட்களில் கூட உறவுகளோடு இருந்த அந்த சிரிப்பு காணாம போயிடுச்சு. கேமராவை ஆன் பண்ண உடனே தானே சிரிக்கிறோம். இந்த கல்ச்சர் மாறி இருக்கிறது என்கிற கலவரம் தான் உண்மையாக இருக்குன்னு கணேஷ் கண்ணன் பேசியிருக்கிறார்.